ஃபர்ஸ்ட் நானும் யோசிச்சுதான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே வரும்போது கஷ்டமா தான் இருந்தது, எப்படி இருக்குமோ எது இருக்குமோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. படம் ஃபர்ஸ்ட் பயங்கர காமெடியா தான் இருந்தது, இப்படிலாம் கூட படம் எடுப்பீங்களா அப்படின்னு. பட் அது போக போக மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இருந்தது, சைலண்ட் ஆயிட்டாங்க, அப்புறம் திரும்ப காமெடி இருந்தது, டைமிங் காமெடிஸ்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் வந்தது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்கும்னு எதிரே பார்க்கல. பட் இட் இஸ் மிக்ஸ் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. சாங்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் பாத்தீங்கன்னா இது பேசிக்காவே வந்து ஒரு 90s கிட்ஸுக்கான ஒரு படம். 90s கிட்ஸுக்கான பசங்களோட வழியை வந்து டைரக்டர் வந்து சூப்பரா எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு விஷயத்துலையுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அது காமெடியாகவும், அது வந்து 90s கிட்ஸ் காமெடியாகவும் அந்த மாதிரி வந்து அவர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா இந்த படத்துல வந்து விஷுவல்ஸ் வந்து ஒரு புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா நீங்க பாக்குற விஷயத்தை விட நீங்க அந்த படம் பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு 90s கிட்ஸ் அந்த அந்த டேர்ம்ல வந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷுவல்ஸ் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 90s கிட்ஸ்க்கான எல்லா நீங்க எந்த ஃப்ரேம்ல இருந்து பார்த்தாலும் அது வந்து ஒரு 90s கிட்ஸ் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே அது இந்த ஜென்ரேஷன்ல இந்த 2025ல அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இது ஆக்சுவலி ஒரு ஸ்லோ மூவி. பழைய காலத்து மூவிலாம் எப்படி இருக்கும், இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்து அடுத்த சீன் போவாங்க, அதே மாதிரி இருந்த மூவி. அந்த காலத்து மனுஷன், அந்த 90s டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாமே அவர் தான். இன்னைக்கு அவர் கொஞ்சம் பிஸி ஸ்கெட்யூல்னால வரல. ஆனா அவர் அந்த காலத்து மனுஷங்க எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த காலத்துல இருக்கோமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுப்போம் அப்படின்லாம் எடுக்கல. அவர் ஸ்டைல்ல he remained the same and it was very nice. பழைய ஆளுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்துருப்பாங்க. பட் I enjoyed என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? 90s சொல்லிருக்காங்க. 90s என்ன மெயினா சொல்லிருக்காங்க? 90s சிங்கிளா மொரட்ட சிங்கிளா இருக்காங்க. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத வந்து ஃபேண்டஸியா போயிட்டு எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றது சூப்பரா இருந்துச்சு. படம் வாங்கிட்டாங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேண்டசி பேஸ் பண்ணி தான். ஃபேண்டசி அந்த 90s கிட்ஸோட ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான். ஓகேங்களா, அவர் அந்த 90s கிட்ஸா இருந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷன் பசங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து அவரோட டேர்ம்ல வந்து டைரக்டர் டேர்ம்ல வந்து சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் வந்து படத்துல வந்து இன்ஸ்பைன்ஸ் அந்த ஒரு 90s கிட்ஸோட அந்த சவுண்ட்ஸ், மியூசிக் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் தான். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கும். ஸோ ஆனா வந்து இந்த விஷுவல் இந்த மூவில பாத்தீங்கன்னா வந்து அந்த 90s கிட்ஸ்க்கான டேர்ம்ஸ்ல என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஜென்ரலா வந்து விஷுவல் நீங்க படம் பார்க்கும் போதும் சரி, நீங்க அந்த விஷுவல் அந்த கிரேடிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், கேமரா இதுவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் அப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ அப்போ எப்படி மூவி எடுத்திருப்பாங்க, 90s கிட்ஸ் எப்படி அவங்க நாலேஜ் வச்சு அந்த நாலேஜ்ல எப்படி எவ்வளவு மூவி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் 90s கிட் இவர் மட்டும்தான் அந்த ஆபீஸ்ல 90s கிட், மத்த எல்லாமே 2K கிட்ஸ். சோ அந்த 2K கிட்ஸ்லாம் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணி, டே யாராவது 2K கிட் வரதுக்கு முன்னாடி நீ ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறா, அந்த அளவுக்கு வந்து அந்த ஆபீஸ் என்வாயர்மெண்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ஆபீஸ் என்வாயர்மெண்ட் தான் நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா ரோல் பண்ணிருக்கேன். It was really beautiful film. பாக்காதவங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஹானஸ்டா சொல்றேன். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க, அவங்க ரோல் நல்லா இருந்தது. பிளஸ் ஸ்டோரி கான்செப்ட்ல நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் வந்து எல்லா 90s கிட்ஸ் சிங்கிள்ஸ் பசங்களும் வந்து தாராளமா வந்து ஒரு அரட்டடிச்சு ஒரு இது வந்து ஒரு படம் மாதிரியே உங்களுக்கு இருக்காது. சோ ஒருத்தர் டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி விஷுவலா கொடுத்திருக்காங்க. பொண்ணோட அப்பா கோச்சிக்கிறது, டே எப்ப பார்த்தாலும் இப்படி மொச்சந்தே போனா நான் எப்படிடா உன்னை கன்வின்ஸ் பண்றது, அந்த ஒரு ஏக்கம், ஒரு பதட்டம், ஒரு பேஷன்ஸே இல்லாம. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். தனியா அவரே குழம்பிப்பாரு. அப்புறம் அந்த 90s கிட்டுக்கு இருக்கிற தொப்பைய கிண்டல் பண்ணி பேசுவாங்க பொண்ணு. தொப்பைய குறைக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா 30 வருஷம் நான் பார்த்து வளர்த்து கொடுப்பாரு. 30 செகண்ட் டைலாக்ல போயிடுமா அப்படின்னு தான் சொல்லுவாரு. காமெடியா இருக்கு. ஒரு கேங்கா உட்காந்து பார்த்தோம்னா செம்ம என்டர்டெய்னிங் மூவி. பிளஸ் இது ஒரு ஃபேமிலி படமும் தான். ஸோ இப்போ 90s கிட்ஸ் நிறைய பேர் வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் இதை பார்க்கலாம். ஸோ 90s கிட்ஸ்க்காக மட்டும் இல்லை, இதை வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் வித் 90s கிட் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். இப்ப இருக்கிறவங்க 90s கிட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு மேரேஜே ஆகல பாதி பேருக்கு. 2K கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல என்ன நினைக்கிறீங்க கேட்டேன். இதுக்கு வந்து இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. அந்த 2K கிட்ஸ்ல இருந்து ஒரு பையன் சொல்லுவான்,
2K கிட்ஸுக்கும் 90 கிட்ஸுக்கும் என்னடா வித்தியாசம்? 2K கிட்ஸ் சொல்ல மாட்டாங்க, செஞ்சிருவாங்க. ஆனா 90s கிட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, செய்ய போறேன்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம் அப்படிம்பாங்க. சோ அதுதான் நானும் சொல்றேன். இந்த படத்தை சம்பவம் கற்பனை கதையா? இது வந்து டைரக்டரோட ஒரு 90s-ஓட ஒரு ஃப்ரேமா இருக்கு. ஓகேங்களா? சோ டைரக்டர் வந்து 90s-ஓட மேபி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவரோட தீராத ஆசை இந்த மூவினால அவர் தீர்த்துட்டாருன்னு நான் ஃபீல் பண்றேன். சோ ஏன்னா அவரே தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு, அவர் தான் ஸ்கிரீன் பிளே, அவர் தான் ப்ரொடியூசர். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபியும் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு, ரிட்டனும் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு, அண்ட் ஹீரோ அதான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மல்டி ரோல் அது வந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த 90s கிட் அப்படின்ற ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்ப பெரிய பெரிய படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது பண்றது, லைக் பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகளை தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் மூவிக்கு இந்த மாதிரி ஒரு 90s கிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வச்சு கொடுத்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கு. எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அது வந்து இது இந்த படத்துல வந்து நல்லா ஈஸியா தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி ஒரு காமெடி ஜானர்ல வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் உள்ள வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இதுல நல்லா கிளியரா இருக்கு. அது எல்லாரும் நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஃபன் ஃபீலிங். ஆனா ஒரு ஜாலியான படமா இருந்தது. ஜாலியான படம் பார்த்தா ஜாலியா பார்க்கலாம். சேர்றதும் சேரலையா? படம் கிளைமாக்ஸ்ல தான் அது ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காங்க படத்துலயே பாத்தீங்கன்னா. சொல்லாம வேணாமான்னு தெரியாது. பட் நான் ஜேம்ஸ் சார் கூட ஒரு படம், ஜேம்ஸ் வசந்த் மியூசிக் டைரக்டர் சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன், கொல்ல பொம்மை. நம்ம வந்து அதை கலோக்கிலா சோலோ காட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இந்த படம் வந்து அதுக்கும் முன்னாடி நான் பண்ணேன், போன வருஷம் 2023 எண்டில் நான் பண்ணேன். ரொம்ப கேஷுவலான ஒரு இது. இவங்க சொன்னாங்கல்ல, ரொம்ப கேஷுவலா ஜாலியா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, ஷூட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. சரி ஏதோ டைம் பாஸ் கிடைக்கிறாரோ, சரி நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு நான் பண்ணேன். பட் ரிலீஸ் ஆனதுல சோ ஹாப்பி. சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் பதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் வசந்த் சாரோட சோழ கொல்ல பொம்மை படம் வரும்.